எஸ்84 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் நாளை கடைபிடிக்க வருகிறது. அவருடைய சாதனைகள், அவர் கடந்து வந்த பாதைகள் குறித்து நம்முடைய விளக்கமாக எடுத்துரைக்க காத்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு குரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளை கடைபிடிக்கப்படுகிறது. அவருடைய கடந்து வந்த பாதை, அவர் அரசியலும் சரி திரைத்துறையிலும் சரி பல்வேறு முத்திரைகளை பதித்தவர். அதை பற்றி அகில இந்திய ரீதியில எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்த ஒரே பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான், இந்திரா காந்திக்கு பிறகு. இன்றைக்கு கூட மக்கள் என்ன பேசுகிறார்கள் சொன்னால், அம்மா இருந்திருந்தால் இது நடந்திருக்காது, அம்மா இருந்திருந்தால் இது இப்படி நடந்திருக்கும், அம்மா இருந்திருந்தால் சரியான நடவடிக்கை இருந்திருக்கும் என்று பேசுகிற அளவுக்கு இன்றைக்கும் அவர்கள் எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னென்ன அவர்கள்ட்ட இருந்த தைரியம், ஆற்றல், நேர்மை, ஒழுக்கம், இவைகள் தான். அதுதான் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, பெண்ணுக்கு செருக்கு இருக்கணும். அந்த செருக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, உண்மையாக இருந்தா வரும். ஞான செருக்குன்றார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதனால் செம்மை மாதல் திரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப திமிர்ந்த ஞான செருக்கு அது எப்ப இருக்கும் அப்படின்னா, யாருக்கு அஞ்சாத அப்படி இருக்கும். அஞ்சாமை எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நேர்மையும் உண்மையும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பெண்மணியாக திகழ்ந்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா. நீங்க அவருடைய திட்டத்தை இன்னைக்கு யாராலுமே மாற்ற முடியாது. அவருடைய விஷன் 23 என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. எண்ணம், நோக்கம் உயர்வானது, பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்று சொல்லுவார். திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன பழமொழியை சொல்வது போல, ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனை மீனை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுவோம். அதே போல அவங்க கொண்டு வந்த திட்டம்லாம் அந்த மாதிரி தான். அத்தனை பெண்களும் புரட்சி தலைவர் மேல அபரிதமான நம்பிக்கை வைத்திருந்தாங்க. என்ன காரணம்னு சொன்னா, கிராமங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் மாடும் ஆடும் கொடுத்தாங்க. ஸோ அவருடைய வாழ்வாதாரம் அதனால் உயர்வு பெற்றது. மாணவர்களுக்கு நீங்க கணினி, மடிக்கணினி கொண்டு வந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. கட்டணமில்லா சைக்கிள் கொடுத்தாங்க. ஸோ இவைகள்னால அவங்களுக்கு பள்ளிக்கு போவதற்கும் வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அதே போல் கணினியை வச்சுக்கிட்டு அவன் உலகம் முழுவதையும் பார்த்தான். அதனால அவனுடைய அறிவு மேம்பட்டது. வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாச்சு. அவனுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்கள் அப்படின்னா, உழைக்கும் மகளிருக்கு தாலிக்கு தங்கம், அதில் படிச்சிருந்தா அவனுக்கு 50,000 ரூபாய் அதிகம், தாலிக்கு தங்க திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ திருமணமாகாத பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. யாருமே இந்த நாட்டுல பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக தான் 20 கிலோ அரிசியை ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கட்டணம் இல்லாம கொடுத்தாங்க. ஒரு காலகட்டத்துல சென்னையில் வாழ முடியாது, சென்னையில் தண்ணீர் பஞ்சம் வந்து விட்டது, இனியே தண்ணீர் இருக்காது, அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கிருந்து குடிபெயர்கிறார்கள் என்று பத்திரிகைகள் எழுதுனாங்க. அப்ப இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கூட போய்விடும், தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம் இருக்கிறது அப்படின்னு. அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரே ஒண்ணு சொன்னாங்க, இது 6 மாதத்தில் இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன் என்று சொல்லி வீராணத்திலிருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு வரப்படும் என்கிற ஒரு திட்டத்தை 5 மாதத்தில் முடிச்சாங்க. முடித்து இன்றைக்கு வெற்றிகரமாக இன்றைக்கு தண்ணியில பெரும்பான்மையான குடிநீர் பிரச்சனை தீர்ந்ததுக்கு காரணம் இந்த வீராண திட்டம் தான். அவர்கள் காலத்துலதான் அந்த நெமில கடல் நீரை குடிநீராக்குன்ற திட்டத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஏழைகள் மீது அபரீதமான ஒரு மற்றும் பெண்கள் மீது ரொம்ப அபரீதமான பற்றும் அன்பும் வைத்திருந்தார்கள். சார்ந்து பல திட்டங்களை அதனாலதான் அவர்கள் கொண்டு வந்த அந்த அம்மா உணவக திட்டம் தான் ரொம்ப பல புயல் காலத்திலையும் வெள்ள காலத்திலையும் அது காப்பாற்றியது. இன்றைக்கு கூட அதுதான் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல அம்மா உணவக திட்டங்களை மூடிட்டாங்க. என்ன காரணம்னா, ஆளுங்க வரலன்னு. நீ ஒழுங்கா நடத்தல, அதனால வரல, நீ நடுத்திருந்தா வராமல போயிடுவாங்க. 69% இடஒதுக்கீடு, அதுலதான் அவங்க பெரிய பெரிய ஒரு முத்திரை பதிச்சாங்க. திமுக காலத்துல கலைஞர் இருந்த பொழுது அது 30% தான். அதை புரட்சி தலைவர் தான் 50% மாக்கினாரு.
அந்த புரட்சி தலைவி அம்மா வந்தவர்கள் அது 69% கொண்டு வந்தார்கள். அதற்கு இடம் இல்லை கான்ஸ்டியூஷன்ல என்று சொன்ன பொழுது கான்ஸ்டியூஷன்லயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை 9th ஷெட்யூல்ல சேர்த்து அது அந்த 69% இடஒதுக்கீடை பெற்று தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனாலதான் சமூக நீதியை காத்த வீராங்கனை என்று யாரு திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி இருக்காரு, அவர் ஒரு வாழ்வன் கொடுத்தாரு. அதனால அப்படிப்பட்ட சமூக நீதியை காத்த ஒரு புரட்சி தலைவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல வரணும் என்கிற ஒரே எண்ணம் தான் இருந்தது. காவிரியை நீங்க 74ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல்வராக இருந்த கலைஞர் அந்த ஒப்பந்தத்தை காவிரி ஒப்பந்தத்தை நீட்டிக்க தவறி விட்டார். அதன் பிறகு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த வழக்கு போட்டது. அந்த ரங்கநாதனுடைய வழக்கில் சேர்த்து அதை பண்ணது. கேள்வி கேட்கிற பொழுது சொல்றாங்க, உங்க வாழ்நாள்ல எதை நீங்கள் சாதனை என்று நினைப்பீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாள்ல இந்த அரசியல் வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு சாதனை செய்திருப்பேன் என்று நினைப்பேனானால் அது காவிரியை ஆணையத்தை அமைத்து 175 டிஎம்சி தண்ணீர் இங்க கொடுக்க வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றதுதான் நீரின்றி அமையாத உலகம் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட்டார். ஆமா, அதாவது வேற யாரும் இவரு சும்மா கதைகள் தான் சொல்லிட்டு இருந்தாரு தவிர கலைஞர் காவிரி நீர் பெறுவதற்கு இந்த ஆணையம் பெறுவதற்கோ அதை உருவாக்குவதற்கோ அன்னைக்கு எந்த வித முயற்சியும் பண்ணல. அதை பெற்று தந்தவர். அதனாலதான் காவிரி தந்த தலைவி என்று அவர்களுடைய ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் சிறப்பாக செய்து இன்றும் பல நல்ல திட்டங்களை முத்திரை பதிச்சு திறம்பட செஞ்சுட்டு வராங்க. அவருடைய நினைவை போற்றும் வகையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.